வெல்கம் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். மார்க்கெட்டுக்கு வந்து 15 நாள் ஆகிட்டு. வீட்டில் பச்சை மிளகா, இஞ்சி, தக்காளி, வெங்காயம், பூண்டு எதுவுமே இல்லை. யார் யார்கிட்ட என்ன விலையில் கிடைக்குன்னு அதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா வாங்கணும். நெல்லிக்காய் கண்டிப்பாக வாங்கி ஆகணும், சரிங்களா? கீழே போட்டு அமுங்காத பொருள் பார்த்து வாங்கிக்கலாம். வெங்காயம், உருளைக்கிழங்கு அதெல்லாம் வாங்கிக்கலாம். कलर फ्रेश अरे पूरा कांदा टमाटर लेके आती है. हेलो कांदा टमाटरना टमाटर வாங்கிட்டு போகலாம், சரிங்களா? ஒரே இடத்துல கேட்டோன்னா வாங்கக்கூடாது. 4 இடத்துல லாந்துவோம், எல்லா இடத்துல விலையை கேட்போம். ஒரு பூண்டுக்கார் உட்காந்துருப்பார், ரொம்ப சீப்பாக கொடுப்பார். அவரை நான் தேடிக்கிட்டு இருக்கேன். பூண்டு வீட்டில் மருந்துக்கு கூட இல்லை. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் வந்து பெருசாக இருக்காது. சனிக்கிழமை மார்க்கெட் எப்பவும் பெருசாக இருக்கும். இப்போ எங்களுக்கு மாம்பழம் வந்துட்டு பார்த்திங்களா, எக்கச்சக்க மாம்பழம். மார்க்கெட்டில் எங்கே பார்த்தாலும் மாம்பழமாக இருக்குது. பூண்டு எப்படின்னு கேட்கலாம். ரசம் பேசாதியா? 100 रुपये किलो या 80 और 100 का 1.5 ये 100 का 1.5 किलो. பூண்டு 1 கிலோ 1.5 கிலோ 100 ரூபாவா? आधा किलो कितना? 50. आधा किलो दे लहसुन. अரை கிலோ 50 ரூபாய். இது வாங்கிக்கலாம். அரை கிலோ பூண்டு 50 ரூபா. பூண்டு இல்லாமல் சமையல் பண்ண டேஸ்ட்டே இல்லை. காந்தா கைசா? 20 रुपये किलो. 20 रुपये किलो. ஆச்சு ஆச்சு. 20 ரூபா வெங்காயம் 1 கிலோ. அடுத்த பக்கத்தில் கேட்டு பார்க்கலாம். சில இடத்துல 50 ரூபாய்க்கு 3 கிலோ இருக்கும். அப்போ நமக்கு லாபம் பார்த்திங்கன்னா 10 ரூபா. அதனால் இங்கே இருக்க வெங்காயம் இருக்குது, இதாக கேட்கலாம். कांदा कैसे दिए? कांदा 20 100 का 5. अच्छा 20 ரூபா கிலோவா? வெங்காயம் விலை குறையுன்னு பார்த்தா எல்லா இடத்துலையும் ஒரே விலை தான் சொல்கிறாங்க. எங்களுக்கு மழை ஆரம்பிச்சுட்டா வெங்காயம் விலை குறைஞ்சிருச்சு. வெங்காயத்தை வாங்கினா தான் அடுத்து தக்காளி வாங்க முடியும். இந்த மிளகாலாம் பஜ்ஜி பண்ண நல்லாயிருக்கும், அவ்வளோ காரம் இருக்காது. ஆனால் அதை நான் வாங்க மாட்டேன். எங்களுக்கு காரம் உள்ள மிளகா தான் தேவை. இங்கே தேங்காய் விலை இருக்குது, தேங்காய் இருக்குது, விலையை கேட்டலாம். நம்ம வீட்டு பக்கம் தேங்காய் என்ன ஆகி கைசா? சீஸ் ஏ அப்பா 30 ரூபாவா? எலுமிச்சம் சைஸில் இருக்குது. வெங்காயம் விலை எங்கேயுமே குறவில்லை, அதனால் இங்கேயே வந்துட்டேன். பலபடி பெரிய பெரிய வெங்காயம் இருக்குது. அடுத்தடுத்து சின்ன சின்ன வெங்காயம் 20 ரூபா சொல்கிறாங்க. பெருசுனா எனக்கு கட் பண்ணுற காலையில் அவசரமாக கட் பண்ணும் போது கஷ்டம் இருக்காது பார்த்திங்கன்னா. அதனால் பெரிய பெரிய வெங்காயமாக எடுக்கிறேன். பெருசு நல்லதா சின்னது நல்லதா சொல்லுங்கள். 1 கிலோ தேனா? 1 கிலோ மட்டும் வாங்குகிறேன், அடுத்து வாங்கிக்கலாம் விலை குறைஞ்சதுண்ணா. ஆலு கைசே? 20 रुपये किलो. வெங்காயம் உருளைக்கிழங்கு 20 ரூபாவா? உருளைக்கிழங்கு வேண்டாம். எங்களுக்கு மழை ஆரம்பிச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் காய்கறி விலை எல்லாமே குறையும். மழை இன்னும் லேசாக வருது போகுது, ஒரு இதாக வருது போகுது. வெங்காயம்லாம் ரொம்ப 10 ரூபா கிலோன்னு வந்துடும் எங்களுக்கு. எங்கள் விஸ்கிக்கு கேரட் வந்து ரொம்ப நாள் ஆகிட்டு. காஜர் कैसे दिए? 20 का 20 का दो. அரை கிலோ வாங்கிக்கலாம். விஸ்கிக்கு கேரட் ரொம்ப பிடிக்கும். அரை கிலோ 20 ரூபா. மனுஷங்க எங்கள் வீட்டில் யாருக்கும் கேரட் பிடிக்காது. எங்கள் விஸ்கிக்காக கேரட் வாங்கியாச்சு. மிளகா 1/4 கிலோ 10 ரூபாவா? 1/4 கிலோ 1/4 கிலோ மிர்ச்சி தேனா? தங்கத்தை மாதிரி தான் நெருக்கிறாங்க. தங்கக்காய் வியாபாரி கூட 1 கிராம் விட்டுருவான் போல். 1 கிராமே நிறைய விலையில் போகுது. 1/4 கிலோ தேனா? உங்கள் ஊரில் மிளகாய் நிறைய சொல்லுங்கள். நிம்பு கைசா? 10 का 5. 10 का 5. ஒன்று 2 ரூபா வாங்கிக்கலாம். லெமன் நமக்கு தேவைப்படுது அடிக்கடி. ஏதாவது பண்ணால் லெமன் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக வருது. 10 ரூபா கஞ்சி. இன்னும் எக்ஸ்ட்ரா கட்டது கொடுக்க மாட்டாராம். ஏலோ तुम्ही सुट्टा ठेवायचा ना. टमाटर कैसे? टमाटर 20 का आधा किलो 30. 20 का आधा किलो 30 ரூபா. 30 ரூபா கிலோவா? வேறு இடத்துல கேட்டுட்டு இங்கே வரலாம். இது நான் கிலோவே 30 ரூபா வாங்கினேன். இன்னைக்கு 1/4 கிலோ 20 ரூபா சொல்கிறாங்க. சீசன் இல்லை போல இருந்தாலும் வாங்கிக்கலாம் 1/4 கிலோ. ஓகே, இதை நான் குடிச்சு இப்போது 15-20 நாள் ஆகுது விட்டுட்டேன். குடிக்கும் போது ரொம்ப எனக்கு உடம்புக்கு ஹெல்த்தாக இருந்தது. இங்கே இடையில கேப் விட்டால் பலபடியும் அது ஸ்டார்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி மீண்டும் ஆரம்பிச்சாச்சு. கிலோ 1/4 கிலோ दो. கிலோ 1/4 கிலோ நெல்லிக்காய் வாங்கியாச்சு. अभी टमाटर कैसे? 40 रुपये किलो या 20 रुपये किलो. இது 40 ரூபாவா? அது 20 ரூபாவா? இங்கே ஒருத்தர் இருக்காது, வீட்டை கேட்கலாம். टमाटर कैसे? 50 रुपये किलो 30 का आधा. 50 ரூபா கிலோவா?
நம்ம 20 ரூபாயில வந்து குதிச்சிருவோம். சின்னது இல்லை, நமக்கு சாப்பிட்றது தானே வேணும். இது 20 ரூபா, அது 40 ரூபா, அது 50 ரூபா. போன வாரம் வரைக்கும் தக்காளி ரேட்டு குறவாக இருந்தது. இந்த தடவை திடீர்னு தக்காளி விலை கூடிட்டு 1 किलो तो भाभी टमाटर का भाव कितना बढ़ गया किलो? केला कैसे दिए डजन? 50 रुपया. வாழைப்பழம் 50 ரூபாவா? எனக்கு விஸ்கி கொஞ்சம் வாங்கலாம்னு நினச்சேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். எனக்கு பெருசாக எதுவும் காய்கறி எதுவும் கிடைக்கல. நீ நம்ம சனிக்கிழமை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பொருளை சந்திக்கிறேன். உங்கள் ஊரில் என்னென்ன வேலை எவ்வளோன்னு சொல்லுங்கள். டாடா பை பை, லவ் யூ, see you.